لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய சந்ததியில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நகைத்துறைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற நல்குறாங்க. அரபியில் 1 அல்லது 2 வசனங்களை ஓதி அதனுடைய தமிழ் அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை படிப்பினை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை விளங்குவதற்காகவும் நாம் முயற்சி செய்து துவா செய்வதற்கும் தொடர்ந்து கடந்த வாரங்களில் சூரத்துல் ஆராஃபுடைய 60 வசனங்களை பார்த்துருக்கிறோம். அதன் மூலமாக நிறைய ஏராளமான படிப்பினைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 60வது வசனத்துக்கு மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த நபியெல்லாம் அனுப்பிய போது அவர்கள் என்னென்ன பாடுபட்டார்கள் என்பதை ஒவ்வொரு நபியாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே அவர்கள் இந்த 60வது வசனத்தை அல்லாஹ் பேசும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி முதல்ல பேசுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற அந்த நபியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் அவங்க சமுதாயத்திற்கு பிறகு முழுமையாக அந்த மக்கள் தொகை அழிக்கப்பட்டு அவர்கள் அந்த அழிக்கப்பட்ட சமுதாயத்தில் மீண்டும் புதியதாகவே மக்கள் தொகை பெருகியதாக நம்ம வரலாறு அல்லாஹ் பதிவு செய்யலாம். அவர் காலத்துக்கு பிறகு கம்ப்ளீட்டாகவே எல்லாம் அழிந்திருக்காங்க அந்த உலகத்தை மக்களை. அதை பற்றி சாட்டாக 71வது அத்தியாயத்தை பேசுகிறார். இன்னும் அத்தியாயம் இருக்குது. அந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, மக்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்காக என்ன பொதுவாக செஞ்சாங்க, ஒரு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எல்லாம் சொல்கிறோம் 71வது அத்தியாயத்தில். இந்த வசனத்தில் 2 வசனத்தில் சில விஷயங்களை மாத்திரம் நல்லா சொல்கிறாங்க. கால் மலமுன் கௌமிகி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த மக்கள்கிட்ட ஓபுதுல்லா மாலக்கும் இலாஹின் கையுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தான் வணங்க வேண்டும், அவன் தான் படைத்திருக்கிறான், அவன் தான் வாழ்வழிக்கிறான், அவன் தான் பாதுகாக்குவான், அவன்கிட்ட போய் நிற்கணும் என்கிற அந்த சப்ஜெக்டை தான் ரொம்ப ஷார்ட்டாக சொன்னாங்க. போய் அப்போ அவங்க தான் கேள்வி பேசினாங்க. மலமுன்னு சொன்னாங்க. அவங்களோட தலைவர்கள் அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்நாள் நராக்கபி லாலிமபி இவங்க இந்த விஷயத்தை சொல்லவும் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம், நீங்கள் தான் வழியில் இருக்கீங்கன்னு சொல்லி தூதர்கள் இவங்க அவங்க சொன்னால் என்னது, நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம், நீ புதுசாக சொல்லிட்டு இருக்கிற எங்களை நீ பிரிக்க பார்க்குற என்று சொல்லி அவர்கள் வளர்ந்து அந்த கடவுளை சொல்ல ஆரம்பித்தாங்க. பதிவு செய்யும் 5 வகையான பெரியார்களை வழிபடுத்த காலம். ஏற்கனவே நல்ல அடியார்களை அவங்க மண்ணை போட்டு பதிச்சு அவங்க ஏற்படுத்தி அவங்கள்ட்ட போய் சொன்னால் அல்லட்ட வாங்கி கொடுப்பான்னு ஒரு கண்டினியூஷன் அதை கொடுத்து அப்பயே ஆரம்பிச்சுட்டு அந்த பழக்கம். அந்த பழத்தை இந்த வரை வருகிறது கேமரா வரைக்கும் இருக்கும் போது இருக்குது, அதை அழிக்க முடியாது போது. ஏன்னா அப்போ தோன்ற விஷயம் இருக்குது. அப்போ அவங்க என்ன பதில் சொன்னாங்க, எல்லாம் பதிவு செய்யலாம், நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம், நீ தான் வழிகளில் இருக்கிற என்று அவங்க தூதர்களை பதில் சொன்னதை எல்லாம் சொல்கிறோம். அதுக்கு அவங்க அந்த என்ன சொன்னாங்கன்னா, காலையா கௌமி லைசங்கி ததாலத்தணும், நான் வழிகளில் கிடையாது. திருப்பி அதுக்கு பதில் சொல்கிறேன், நான் வழிகளில் கிடையாது. உலகிலே ரசூலும் ரப்பில் ஆலமீன் அகில உலகத்தை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்விடமிருந்து வர செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு சொந்த அறிவு கிடையாது. அது சொல்கிறாங்க அவங்க தூதர் சொல்கிறாங்க, எனக்கு சொந்த அறிவுலாம் கிடையாதுப்பா, நான் சொந்தமாக சொல்லி மட்டும் சொல்லலை, அகில உலகத்தை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்விடமே அந்த செய்தி வருது, அந்த செய்தியை ஒன்று நான் சொல்கிறேன் என்று திருப்பி சொல்கிறாங்க. வள்ளிக்கும் விசாலாத்தி ரப்பி, என்னை படைத்து வளர்ந்து கண்காணிக்கிற அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்தி வருதோ அதை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். வம்சங்களுக்கும் நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். வாழவும் வினல்லாகி மாறா தாராமோ, நீங்கள் எதையெல்லாம் அறியவில்லையோ அந்த அறியாத விஷயங்களை அல்லாஹ் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அல்லாஹ் எனக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ சொல்லும்போது திருப்பி சொல்கிறாங்க,
அவ அஜித்தும் அஞ்சாக்கும் மிகைக்கும் ரபிக்கும் உங்களை படைத்து வந்து கண்காணிக்கிற அல்லாட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு நினைவூட்டக்கூடிய விஷயம் வருது, தெரியாத விஷயம் வருது. அதை பார்த்து ஏன் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க? அதான் ரஜினியும் இருக்கும். அதை உங்கள்கிட்ட பழகி ஆளுக்கு தான் விஷயம் வந்துருக்குது. அங்கேருந்து மேலே இருந்து வரல, வழக்காரெல்லாம் வந்துருக்கல. உங்களோட யாரும் பழகிருந்தோம், நாங்கள் அவங்களோட பழகினால தான் அவங்க சொல்கிறாங்க. உங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன், பேசிட்டு உட்காந்துருந்தேன், நிக்கா பண்ணினேன், குடவுடி வந்துருக்கிறேன், எனக்கு அங்கேருந்து செய்தியை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை ஏன்ப்பா நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறீங்க? நீங்கள் வந்து இருக்கும் உங்களை நான் வந்து அச்சை போட்டு எச்சரிக்கிறதுக்காக சொல்கிறேன். வருங்காலத்தில் வரும்போது அதாவது வரும்போது அதெல்லாம் எனக்கு அறிவிச்சிருக்கிறான். அதனால் நீங்கள் தாக்கத்தான் இருக்குங்க. வழி தத்தக்கும் அல்லாவுக்கும் இருக்காங்க. நீங்கள் அல்லாவுக்கு அந்த எந்த அல்லாவை பற்றி நான் பேசுகிறோனோ அந்த அல்லாவுக்கு நீங்கள் பயந்து வந்தீங்கன்னு சொன்னாக்கா அல்லாஹ் உங்களுக்கு வந்து ரேமத்தை செய்வான், அருள்களை புரிவான் என்ற இந்த செய்தியை சொல்லும் போதுதான் இந்த மலவோடு சொல்வதை இருந்து அவர்களை கொலை பண்ணியாதாரெல்லாம் புறான் நல்லா பதிவு செய்வான். அப்போ நூபரேஸ்வரம் வந்து பொறுத்து பார்த்து அல்லாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணதான் அந்த ஆயத்தை நல்லா சொல்லலாம். எப்படி அதை இந்திய தாவத்து கௌரி நைதாம அங்கே வருது அந்த ஆயத்து 71வது வருஷத்தில். நான் வந்து இரவு பகலாக அந்த மக்கள் அழைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து வதல் எதுவும் துவாரி இல்லாம நான் அழைக்கும் போதெல்லாம் சும்மா இருக்கும்போது கிட்ட உட்காந்துருக்காங்க, அழைக்கும் போது தூரமாக ஓடி போயிடுறாங்க. அப்புறம் வந்து முகத்தை வந்து துணியால் முடிக்கிறேன், காதல் வந்து கையை வச்சு அடிச்சுக்கிறாங்க, ஒரு ரொம்ப வந்து அழுக்காட்டியம் பண்ணுறாங்க, பெருமைப்படுத்துறாங்க, என்னெல்லாம் அல்லாட்ட சொல்லிட்டு கடைசியாக துவான்னு செஞ்சு விட்டுறாங்க. யாரு நூபரேசன் துவா செஞ்சிடறாங்க. யாருன்னா இவர்களை வந்து விட்டு விடாது. என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க இந்த பூமியின் மீது இந்த காவிரிகளை விட்டு விடாது. அந்த காவிரிகளை விட்டு விட்ட என்று சொன்னால் இவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள்லாம் பாவிகளாக வந்து விடுவாங்க. எல்லாம் இவங்க வந்து வழிகெடுக்காம விட மாட்டாங்க. இவங்களை இன்னும் அடுத்தோட மக்களை கூட கொஞ்சம் இருக்கிற மக்களை கூட வழிகெடுக்காம விட மாட்டாங்க யாருன்னு சொல்லி பத்துவா செய்யறதாக அங்கே நல்லா பதிவு செய்யணும். அந்த பத்துவா எல்லாம் கபலாக்கி அடுத்த எல்லாம் சொல்றாங்க. இப்போ கதுல இந்த ஒரே வார்த்தையெல்லாம் முடிச்சுக்கிட்டோம். அந்த சொன்ன ஸ்டோரியை இந்த ஆயத்தில் நபிமார்கள் நூறு அலிஸ்லாமரை சொல்லி எல்லாருமா சேர்ந்து பயன்படுத்தினார்கள். அதனால நான் என்ன பண்ணேன்? இப்போ நான் இவரை மாத்திரம் நான் காப்பாற்றினேன். வல்லதீன மாகவும் பிற்புழுக்கி அந்த கப்பலில் வந்து யாரெல்லாம் இருந்தார்களோ அவரை மாத்திரம் நான் காப்பாற்றி விட்டேன். வகரக்குனா அல்லதீன கல்ல பூமி ஆயாத்தினா யாரெல்லாம் என்னுடைய வசதிகளை பயன்படுத்தினார்களோ அவர்களை வந்து மூழ்கடித்து விட்டேன். இன்னமும் காணும் கவுமன் அமீன் இவங்கெல்லாம் குருட்டு சமுதாயமாக இருந்தார்கள். எல்லாம் அங்கே பட்டம் கொடுக்குறான். படம் துமான் பேசுகிறேன் இல்லையா? அதான் வந்து மக்களுக்கு பட்டம் கொடுத்துட்டே இருப்பாங்க. குரானை படிக்கும் போது தான் தெரியும் இந்த மனிதன் அழகிய முறையை படைத்து விட்டு எங்கெங்கெல்லாம் என்னென்ன பட்டம் கொடுக்கணும்னு நல்லா வச்சிருக்காம இருக்காரு. இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? குருட்டு சமுதாயமாக இருக்கிறாரு. அது குருட்டு என்னது? கண்ணு கொடுத்துருக்கிறேன், அதை கொண்டு நம்ம பார்க்க மாட்டேங்கிறாங்க. 720 எல்லாம் செய்கிறோம். வலதும் ஆயுனும் லாய் முஸ்லிமோட அப்படின்னா இவர் கண்கள் இருக்கிறது, அதை கொண்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க. வலதும் ஆதானும் லா யஸ்மவுன பிஹா காது இருக்குது, அதை கொண்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. வலதும் குலூபுன் லா யஸ்மவுன பிஹா இவங்களுக்கு இதை இருக்குது, அதை கொண்டு சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. உலாய்கள் அல்லாம் கால்நடை அந்த கால்நடைகளை பதிவு செய்யறோம். கால்நடைகளை பதிவு செஞ்சோம் பரவாயில்ல, வருடம் அது விட கேள்வி வேண்டாம் அப்படிங்க சொல்லுங்க. அப்போ திட்டுறது சொல்றோம்ல, வசுராங்கன்னு சொல்லிக்கலாம் ஊர்ல வயிறாங்கன்னு. அதெல்லாம் வந்து குரான்ல மனிதர்களை வந்து எக்கச்சக்கமான பட்டத்தை கொடுத்து அங்கே திட்டிக் கொண்டே இருக்கிறோம். ஏன்னாக்கா அவரோட அந்த வார்த்தையோட தாக்கம் எப்படி இருக்குனாக்கா அது கோபப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன்னா இவ்வளவு சொல்றாங்க, உனக்கு நல்லது சொல்றாங்க, உபதேசம் பண்றாங்க, நீ பாட்டுக்கு குடும்ப சமுதாயமா இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயத்தை மொத்தமாகவே அதான் சொல்றாங்க. நூறு அலிஸ்லாம் சமுதாயம் மொத்தம் என்னதான் யாரெல்லாம் கப்பலில் ஏறினாங்களோ அவங்கள விட்டுட்டு பாக்கி அந்த சமுதாயம் மொத்தமே எப்படின்னா கவர்மெண்ட் அமீன்கிறாங்க. குருட்டு சமுதாயமாக இருந்தார்கள், எதை பற்றி சிந்திக்காத இருந்தார்கள் சொல்லிவிட்டு தான் யாரெல்லாம் அந்த கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நூறு அலிஸ்லாம் கூட அவங்க கூட வரல, அதெல்லாம் அவங்க பேர் 1000 பேர் வருது. பிள்ளை கொடுத்தாங்க வரமாட்டேன்ட்டான், நான் மழை காப்பாற்று மழையில் போய் ஏறிக்கிட்டான், அங்கே தோசை செய்கிறாங்க பிள்ளைக்காண்டி அதெல்லாம் சொல்ல அவன் பிள்ளைலாம் கிடையாது. இப்படியே 10 பேர் இருக்கு. நிறையா சுகமாக சொல்றேன், உன் பிள்ளைலாம் கிடையாது, உனக்கு பெருந்தாங்க பிள்ளை நினைக்காது. யாரெல்லாம் கயிறு சாலை அமலில் வந்து கயிறு சாலையாக இருக்காங்க பிள்ளை கிடையாது. அதனால என்கிட்ட உனக்கு தெரியாத விஷயத்துக்கு தான் அங்கே தோசை கூடாது எல்லாம் எச்சரிக்கணும். அந்த பிள்ளையை அதெல்லாம் வந்து மூழ்கிப்பதாக பயணங்களை பதிவு செய்யணும். அப்போ யாரெல்லாம் கப்பலில் ஏறினாங்களோ அவங்கள மாதம் அந்த கப்பலில் ஏற்றி கொண்டு அந்த கப்பலை வந்து அல்லாவுடைய கண்காணிப்பில் வந்து அது வந்து ஓடியதாகவும் அது வந்து தூதி மலை என்று சொல்லக்கூடிய அந்த துருக்கியில் இருக்கக்கூடிய அந்த மலையை ஒதுங்கியதாகவும் திருப்பி சமுதாயமாக அல்லது அந்த துருக்கியிலிருந்து படிப்பதாகலாம் பிரவசனம் சொல்லணும். ஒவ்வொரு ஜோடிகளுடைய ஆடு மாடுகள் என்னென்ன நிலத்தில் அன்றைக்கு இருந்ததோ
ஒவ்வொரு ஜோடியை ஏற்றிக் கொண்டு, அதே மாதிரி இவங்களில் யார் நம்பிக்கை கொண்டாங்களோ அவங்களை ஏற்றிக் கொண்டு அந்த துருக்கியில் இருக்கிற ஜூதி மலை மீது அந்த கப்பல் ஒதுக்கிறாங்க. இன்றைக்கு அறிவியல் சார்பில் அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. அங்கே கிடைச்ச சில அறிவியல் சாதிகளை வச்சு இதெல்லாம் பற்றி தான் பேசப்படுது. இன்றைக்கி வந்து ப்ரூஃபாக இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு நிறைய இன்றைக்கி நெட்டுகளில் பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு தான் நம்ம துருக்கியர்கள்னு சொல்கிறது தான் நம்ம துருக்கர்கள் மாறிடுது. நிறையா பற்றிக்கு பொதுவாக நம்ம துருக்கர்கள் பேசுகிறதுல நம்மளை எல்லாரும் துருக்க பயிரோடு பேசுகிறோம். சில பேர் எப்படி வீட்டு மாதிரி வந்து சொன்னாக்காரு அந்த துருக்கியில போய் அந்த கப்பல் வந்து நிலைநாட்டப்பட்ட பிறகு அங்கே இருந்த மூமியினால அங்கே இருந்து அந்த சமுதாயம் வந்து உலகம் முழுவதும் பரவிருக்கு. இது ஒரு வரலாறு சொல்லுது. அங்கே இருந்த துருக்கிய நாட்டிலிருந்து தான் உலகத்தில் அந்த மூமின்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த சந்ததிகள்லாம் உலகம் முழுவதும் பரவிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாடுகள் வந்து குடியேறியதாக வரலாறு சொல்லுது. அந்த துருக்கியர்கள் என்ற அந்த வாக்கு தான் மறுபடி துருக்கர்களாக மாறியதாகவும் ஒரு குறிப்பு இருக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு ஆரம்பத்தில் நபிமார்களை அனுப்பிவிட்டு உபதேசம் செய்ய வைத்து யாரெல்லாம் கட்டுப்படவில்லையோ அவரை அப்படியே அழித்திருப்பதாக நிறைய வரலாறுகள் சொல்லுது. இந்த நம்முடைய ரசூலுல்லாஹி சமாஜத்தை மாத்திரம் அல்லாஹ் வந்து இந்த மிகப்பெரிய தன்னை கொடுக்காம வச்சிருக்கிறான். அந்த காரணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். நீங்கள் அவரோடு உயிரோடு இருக்கும் வரை, நீங்கள் அவர்களுக்காக துவா செய்கின்ற வரை நான் வந்து அந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அதில் தான் ரசூலுல்லாஹி உம்மத்தாக இருக்கிற நம்ம வந்து மிக பாக்கியசாலிகள். அதனால தான் இப்படி ஆட்டம் போடுறாங்க. இப்போ இருக்கிற அந்த காபிர்கள், ராஜமீன்கள், பாசிக்கீன்கள், முஸ்லிம்கள், அப்புறம் வந்து முனாஃபிக்கள் நாட்டுக்காக என்னது அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வாக்குறுதிகளோடு வந்து ரசூலுல்லாஹி உம்மத்துக்கு இருக்குது. அதனால அந்த ஆட்டம் பாட்டங்கள் எல்லாம் வந்து பொறுமையாக எதிர்கொண்டு இருக்கிறான். எப்பயாவது கண்டிப்பாக இவர் வருவார்கள் என்று சொல்லி எல்லாம் பொறுமையாக இருப்பதாக எல்லாம் பலன்கள் பதிவு செய்கிறான். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம வந்து தப்பானிகளை போகக்கூடாது என்று எல்லாம் பதிவு செய்கிறோம் பலன்கள். அப்போ நமக்கு என்ன படிப்புன்னு சொன்னாங்க, அல்குர்ஆனில் வந்து பல வரலாற்று சம்பவங்கள் வருதுல்ல, அந்த வரலாற்று சம்பவங்களை இப்பயும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக கரெக்டாக இருக்கும். இப்பொழுது தலைவரை பார்த்தீங்கன்னாலும், மக்களை பார்த்தாலும், அழிச்சாட்டியப்பட்டதை பார்த்தாலும், அறிவுரை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கிற ஆளுகளை பார்த்தாலும் கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். என்ன ஒன்றுன்னா நல்லா அழிக்க விடாத சமுதாயத்தை நம்மளை வந்து அழிக்காமல் வைத்திருக்கிறோம். அது ஒன்று தான். அந்த படிப்பினை மாத்திரம் தான் நமக்கு இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து அந்த ரசூலுல்லாஹி துவாவாலையும் அல்லாஹ் அதுக்கு உறுதி கொடுத்ததாலே உள்ளது. அதனால தான் பத்திரிக்கை எழுதுறாங்கல்ல, ரசூலுல்லாஹி துவா பார்க்கறது எழுதுறாங்க அப்படின்னா அந்த பத்திரிகைகளை எழுதுவாங்க. சாதாரண பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி துவா பார்க்கறதால அப்படின்னு. அதெல்லாம் வந்து அப்படி வந்துருந்தோம். இந்த செய்தி இருக்கிறதுனால கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துதான் முன்னோர்கள் வந்து அதை சொல்லும்போது தான் ரசூலுல்லாஹி துவா செய்யலாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதெல்லாம் சொல்லதான் செய்யலாம் புரியுதாங்க. அப்போ அதை தான் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் அவன் சில விஷயங்கள் அதெல்லாம் கூடாது என்று சொல்லி பல பேர்கள் வந்து பிரச்சார செய்வதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் இல்லைங்கிறாங்க. இருக்கதான் செய்யறாரு ரசூலுல்லாஹி துவா இருக்கதான் செய்யுது. ஆனால் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நினைத்து அவங்க வந்து நம்மளுக்கு துவா செய்யறாங்க நினைக்கணும். அந்த லைனில் வந்து மாறுபாடு இருக்கக்கூடாது. அவங்கள வந்து அந்த அந்தஸ்தை வந்து அல்லாஹ் உயர்த்திருக்கிறான். ஆனால் மனித தந்தைக்கு உயர்த்தவில்லை, கடவுள் தந்தைக்கு கொடுக்கவில்லை ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஆனால் துவா செஞ்சிருக்கிறாங்க உம்மத்துக்காக. எப்போ பார்த்தாலும் உம்மத்துக்காக தான் கவலைப்பட்டிருக்கிறாங்க. எந்த நேரமே உம்மத்துடைய கவலை தான் நமக்கு இருந்திருக்குது. அதனால அல்லாஹ் வந்து காப்பாற்றியதாகவும் வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறதா சில ஹதீஸ்கள் இருக்குது. அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து உற்று பார்க்கும் பொழுது தான் ரசூலுல்லாஹி அதிகமாக சலாவத்து சொல்ல வேண்டும். அத்தையாத்த போதுகிற அந்த சலாவத்தில் அதிகமாக சொல்ல வேண்டும். அவங்க பார்த்தா நிச்சயமாக போதும் மோடு போதுறது ஒரு ஏற்பாடு பண்ண அது இல்லாமல் உண்மையான விஷயத்துக்கு தான் செய்யுது. அதிகமாக சலாவத்து சொல்றது குர்ஆனில் கூட இருக்கதான் செய்யுது. இன்னதாக மலாய்க்கு சந்தோஷம் தான் செய்யுது. பல அருள் புரிகிறான். மக்கள் வந்து அவங்களுக்காக துவா செய்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கன்னு கட்டளை இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவங்க ஒத்துக்கொண்டு அதை நிலைமைப்படுத்தி தான் ஆகும். இல்லாத விஷயங்கள் அவங்க சொல்லும்போது நம்ம எதிர்க்கிறோம். இருக்கிற விஷயம் குர்ஆனில் இருக்கிற விஷயங்களை அவங்க ஏற்றுக்கொண்டு அந்த அமல்கள் வந்து நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த குர்ஆனை வந்து இப்படி நம்ம சின்ன பிள்ளைலேருந்து ஓதி முடிவு இல்லையா, அதை கொஞ்சம் திறந்து பார்த்து அதோடைய அர்த்தத்தை பார்த்து அதை விளங்கும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி புரிஞ்சு செயல்படக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். இந்த செய்திகளை கேட்பதற்கு கூட சிறிய கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்த்து இது ஒரு அறுபடைப்பட்டுள்ளோம். ஏன்னா இந்த சபைங்கிறது நம்ம நினைக்கிறோம் சாதாரண சபைக்கு பல பேருக்கு விளங்குவதில்லை. ஏன்னா இந்த அல்லாஹ் சொல்கிறான் வந்து ரசூலுல்லாஹி குர்ஆன் வசனம் இருக்குது. இன்னல்லாஹ லா யுதீஉ அமல மின் ذكرٍ أو أنثى. ஒரு சின்ன அமலை கூட எல்லாம் வீணாக போகுது. அப்போ எவ்வளோ காலங்கள் நம்ம கண்டுகொண்டாக இருக்கிறது. இது கூட அல்லாஹ்வுடைய செய்திகளை பேசுகிற பள்ளிவாசல் ஒரு 10 நிமிஷம் சொல்றாரு போது இன்ஷா அல்லாஹ் நமக்கு வந்து அருள்படி இருக்கும்.
நம்முடைய அந்த அறிவில் வந்து எக்ஸ்டன் ஆகும், பாவங்கள் மன்னிக்கப்படுகிற சபைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளாம் பயன்படுத்த